أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أيها الإخوة في الله، أوصيكم ونفسي بتقوى الله. அளவிலா அருளும் நிகரிலா கருணையும் உள்ள ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அதனை என்றென்றைக்கும் தம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று பொழியட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அழகானதொரு மாலை பொழுதில் அருமையானதொரு நிகழ்ச்சியான, அல்லாஹ்விற்கு ஒப்பான ஒரு நிகழ்ச்சியான ஒரு மார்க்க சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பூமியில் எத்தனையோ ஜீவராசிகளை படைத்திருந்தாலும், அதிலும் குறிப்பாக அந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, ஒரு முதன்மையான ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்திருந்தும், அந்த மனித சமுதாயங்களில் எல்லாம் இன்றைக்கு உலகில் எத்தனையோ மனிதர்களால் பின்பற்றப்படுகின்ற, கொள்கையாக ஏற்று நடைமுறைப்படுத்துகின்ற மார்க்கமாக பலவிதமான கொள்கைகளை இன்றைக்கு பூமியில் மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ மதங்கள் என்றும், எத்தனையோ இசங்கள் என்றும், எத்தனையோ கோட்பாடுகள் என்றும், கொள்கைகள் என்றும் இன்றைக்கு இந்த பல கோடி மக்கள் எல்லாம் இது போன்ற மார்க்கங்களிலும் மதங்களிலும் பல்கி பெருகி தங்களுடைய வாழ்க்கையை அதன் போக்கில், தன்னுடைய வாழ்க்கையை அதன் போக்கில் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இடையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனால் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு மார்க்கம் என்று இருக்குமானால், அப்படிப்பட்ட அழகான ஒரு மார்க்கத்தில், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மையும் ஒரு அங்கத்தினர்களாக, உலகில் எத்தனை கோடி மக்கள் இருந்தார்களும், எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை மக்களையும் தாண்டி நம்மை இந்த மார்க்கத்தில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த உலகில் இருக்குமானால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்மையும் ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கியிருக்கின்றானே, இதற்காக நாம் அல்லாஹ்விற்கு நாம் எந்நேரமும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். இது எப்படிப்பட்ட மார்க்கம்? கிடைக்காத ஒரு மார்க்கம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை நாம் எப்படி பெற்றிருக்கின்றோம்? இது எப்படிப்பட்ட மார்க்கம்?
இது யாருக்கு கிடைக்காத ஒரு மார்க்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவால் எத்தனையோ நபிமார்கள், லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த பூமியில் தோன்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபிமார்களில் நபி மிக முக்கியமான நபியாக இருக்கக்கூடிய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், உலகில் எந்த நபியும் இவரை போன்று பல ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணியதில்லை. அப்படிப்பட்டது ஒரு நபி 950 ஆண்டுகள் இந்த பூமியில் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்ட அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கிடைக்காத ஒரு மார்க்கம், அவருடைய பிள்ளைக்கு கிடைக்காத ஒரு மார்க்கம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியுடைய குடும்பத்தார்களுக்கு கிடைக்காத ஒரு மார்க்கம். அப்படிப்பட்டதொரு மார்க்கத்தில் நாம் எந்த நபியையும் பார்க்கவில்லை. நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செவிக்கு அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கின்றோம், அவ்வளவுதான். அவர்கள் சொல்லியதாக சொல்லப்படுகின்ற கிதாபுகளை படித்திருக்கின்றோம், அவ்வளவுதான். அதன் மூலமாக நம்மை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைத்திருக்கின்றானே, இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்களிலேயே மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு நபி இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்த ஒரு நபியுடைய இல்லத்திற்கு கிடைக்காத ஒரு மார்க்கத்தை எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் இது எவ்வளவு அற்புதமான, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் மீது எவ்வளவு அருள் சுரிந்திருந்தால், நம் மீது எவ்வளவு அருள் பாலித்திருந்தால் நம்மை இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் அங்கத்தினர்களாக இணைத்திருப்பான். அப்படிப்பட்டதொரு மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும், இந்த மார்க்கத்தை இந்த பூமியில் பரப்ப வேண்டும். இந்த மார்க்கத்தை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு மார்க்கம் என்ற பெயரில் பல்வேறு விதமான அனாச்சாரங்களிலும் ஈடுபட்டிருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட மக்களிடத்தில் சென்று இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது ஒரு ஸ்தாபனம் தான் இந்த அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌஸியா அரபிக் காலேஜ். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை, உன்னதமான ஒரு மார்க்கத்தை பரப்ப வேண்டும், பிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட இந்த கல்வியை, இந்த உன்னதமான இந்த இறையியல் கல்வியை இன்றைக்கு மனிதர்கள் சாதாரணமான மனிதர்களிடத்தில், மக்களிடத்தில் இந்த கல்வி எப்படி மாறிவிட்டது? இது சமுதாயத்தில் ஏதோ ஏழைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வியாக, சமுதாயத்தில் ஏதோ நலிவடைந்தவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்வியாக இந்த கல்வி மாறி இருக்கிறது என்று சொன்னால் இது அவர்களுடைய எண்ணம். ஆனால் இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பேச்சினை பெறக்கூடிய, மிகப்பெரிய அருளை பெறக்கூடிய ஒரு கல்விதான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த கல்வியின் மீது அவர்களுக்கு மரியாதை இருக்கின்றது. ஆனால் இதனை யார் படிப்பது? இதனை யார் கற்று இந்த மக்களிடத்தில் போய் இந்த மார்க்கத்தை சொல்லுவது? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் கல்வி எவ்வளவு மகத்தான ஒரு கல்வி, எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு கல்வி. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றானே, குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களில் மிகச் சிறந்த ஒரு சமுதாயம். எதற்காக நம்மை சிறந்த சமுதாயம் என்று சொல்கின்றான்? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள். எனவேதான் இந்த மக்களை அல்லாஹ் ஜல்ல தஆலா சிறந்த ஒரு சமுதாயம் என்று சொல்கின்றான், சிறந்த மக்கள் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வால் புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு புகழுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த கல்வியை கற்கக்கூடியவர்கள், கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இந்த கல்வியினுடைய தாக்கத்தை உணரவில்லை, இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்த
இந்த கல்விக்கு தருவதில்லை. ஏன்? அவருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கின்றது? அவருடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் இந்த உலகில் இந்த இம்மை இதை குறித்து மட்டும்தான் அவருடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இது மிகப்பெரிய கல்வி. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கின்றார்களே அந்த மக்களுக்கும், இந்த கல்வியை பெற்றிருக்கின்றார்களே அந்த மக்களுக்கும் தன்னுடைய தரஜாத்தை, தன்னுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு கல்வி. இந்த கல்வி இன்றைக்கு குறைந்ததன் விளைவாக பல்வேறு தீமைகளை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் அத்தோடு இந்த இம்மை முடியக்கூடிய ஒரு காலம் வருமே, அந்த காலத்தை எதிர்நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், அதனை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அறிஞர்கள், இந்த மார்க்க மேதைகள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கல்வி எப்படி பறிக்கப்படும் தெரியுமா? மிகப்பெரும் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமாக இந்த கல்வி பறிக்கப்படும். கபலுல் உலமா, உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக இந்த கல்வி மக்களிடமிருந்து குறைக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் சிலர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் எங்களுக்கும் மார்க்கம் தெரியும், நாங்களும் கற்றவர்கள், எந்த பாடசாலைகளுக்கும் நாங்கள் செல்லவில்லை, எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும், எல்லோராலும் திருக்குர்ஆனுக்கு வணக்கம் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் தோன்றும். தனக்கும் அறிவில்லாமல், இந்த மார்க்கத்தை பற்றிய ஞானம் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். அவர்களுக்கும் அதை பற்றிய ஞானம் கிடையாது. தானும் வழிகட்டு பிற மக்களை வழிகெடுப்பார்கள் என்று சொன்னார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் சுதாரித்துக் கொண்டால், இது போன்ற கல்விகளை, இந்த இஸ்லாமிய மார்க்க கல்வியை நாம் பயன்படுத்திக் கொண்டால், இந்த தீமைகளில் இருந்து நாம் தப்பலாம். அதற்கு கடமைப்பட்டவர்கள் யார்? இந்த பகுதியை சார்ந்தவர்கள். வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கல்லூரி இருக்கக்கூடிய இடம் எது? இந்த கோட்டாறு பகுதியில் தானே இந்த கல்லூரி இருக்கின்றது. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட 23 ஆண்டுகள் ஆகின்றன. 23 ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வருடத்திற்கு ஒருவர் என்று வைத்தால் கூட இந்த 23 ஆண்டில் 23 ஃபிர்தௌசிகள் இந்த கல்லூரியிலிருந்து வெளியேறி இருக்கலாம். ஆனால் எத்தனை ஃபிர்தௌசிகள்? வெறும் 3 ஃபிர்தௌசிகள். இந்த கல்லூரியிலிருந்து வெளியேறியவர்கள் 3 ஃபிர்தௌசிகள். இந்த ஊரை சார்ந்தவர்கள், இந்த ஊரில் 3 பேர் தான் இருக்கின்றார்களா? குறைந்தது ஒரு நபர் ஒரு வருடத்திற்கு என்று நம்முடைய சமுதாயத்தில் இல்லையா? எத்தனை ஆயிரம் முஸ்லிம் சமுதாயத்தை கொண்ட ஒரு மார்க்க முஸ்லிம் குடும்பங்களை கொண்ட ஒரு சமுதாயமாக இந்த ஊர் இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு தூரம் இந்த மக்களிடத்தில் இந்த மார்க்கம் தாழ்வானதாக மாறிவிட்டதா? ஒருவருக்காவது இந்த மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று தோணவில்லையா? அவ்வளவு கல்லஞ்சக்காரர்களாக நாம் மாறிவிட்டோமா? எங்கே போய் கொண்டிருக்கின்றது இந்த சமுதாயம்? சிந்தித்து பாருங்கள். நாம் இதை விட்டு ஊராக சென்று சொல்லுகின்றோம், இந்த மதரசாவின் பக்கம் பிள்ளைகளை சேருங்கள், மார்க்கத்தில் அறிஞர்களாக உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கள் என்று எங்கோ போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி எந்த கவலையும் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, இதற்கு என்ன காரணம்? இந்த கல்லூரி நாளடைவில் மாணவர்கள் குறைந்து கொண்டே போகின்றார்கள் என்று சொன்னால் இது யார் செய்த குற்றம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நாம் தான் இதற்கு கடமைப்பட்டவர்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் தான் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும்
சொன்னால், ஏன் இந்த கல்லூரியில் மாணவர்கள் குறைகின்றார்கள் என்று சொன்னால், பெற்றோர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி எண்ணுகின்றார்கள். 5 ஆண்டுகளில் தன்னுடைய பிள்ளை இந்த கல்லூரியில் படித்து வெளிவந்தால் இவர்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் இவருடைய ஆயுளுக்கு போதுமாக இருக்குமா என்று ஒவ்வொரு பெற்றோரும் இந்த உலகியல் கண்ணோட்டத்தோடு சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை குறித்து நான் தவறு சொல்லவில்லை. இது சாதாரண மனிதனுக்கு உண்டாகக்கூடிய சிந்தனைதான். இது மாற வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தில் செல்வம் படைத்தவர்கள், செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த மார்க்கத்தில், இந்த கல்லூரியில் சேர்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த மார்க்கத்தை யாருக்கும் சளைக்காமல், யாருக்கும் பயப்படாமல் சத்தியத்தை உரைக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதை பற்றிய எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதை பற்றிய அவர் தன்னிறைவுடையவராக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்லுகின்றேன், இந்த சமுதாயத்தில் உள்ள செல்வம் படைத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இதில் சேர்க்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் அப்போதுதான் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலை இந்த சமுதாயத்தில் வர வேண்டும். இது ஒரு கனவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ சொல்லுகின்றோம், எத்தனையோ, நான் மட்டும் சொல்லவில்லை, எத்தனையோ பேர் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் யாருடைய காதிலும் விழவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவ்வளவு சாதாரணமான இது ஒரு கல்வி அல்ல. இந்த கல்வியை பெற்றவர்கள், இந்த மார்க்கத்தை உண்மையில் புரிந்து கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகள் கிடைத்திருக்கின்றன. வரலாற்றில் பல்வேறு உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும். பல அந்தஸ்துகளை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்களாக, சாதாரணவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் இந்த மார்க்கத்தை தன்னுடைய நெஞ்சில் சுமந்தவர்களாக இருந்ததன் காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இதற்கு முன்னால் சொல்லி காண்பித்தே ஒரு வசனம், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றானே, அந்த ஈமான் கொண்டவர்கள் வாழ்க்கையில் பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ காலத்தில் இறுதி கட்டம். அவர்கள் இந்த பூமியிலிருந்து செல்லவிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரம், ஹிஜ்ரி 11வது ஆண்டு. அந்த நேரத்தில் இஸ்லாத்திற்கு பல மக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம். அதே நேரம் இஸ்லாத்திற்கு எதிர்க்கக்கூடிய மிகப்பெரும் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய ரோம், பாரசீகம் போன்ற மிகப்பெரிய வல்லரசுகள் இஸ்லாத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த ஒரு சமயம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள். இந்த ரோம் பேரரசு இருக்கின்றார்களே, அவர்கள் அவர்களுடைய பகுதியில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்களை மிக பெரும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை தயார் செய்கின்றார்கள். இந்த படை ரோமுக்கு சென்று அவர்களை அச்சுறுத்த வேண்டும், இஸ்லாத்தினுடைய வலிமை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஒரு படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்துகின்றார்கள். அந்த படையில் மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். வயது முதிர்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலத்தில் ஏற்றிருந்த மிகப்பெரிய நபித்தோழர்கள் எல்லாம், உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் அந்த படையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை தலைமையேற்று நடத்துவதற்காக ஒரு தளபதியை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அது யார் என்று சொன்னால் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. யார் அந்த உசாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் உசாமா. அவர்களை ஒரு மிக பெரும் சஹாபாக்கள், உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய படைக்கு
தளபதியாக உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். அப்போது அந்த நபித்தோழர்களுக்கு இடையில் ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. இவரை எப்படி நாம் தலைவராக ஏற்படுத்துவது? இவர் ஒரு சாதாரண மனிதராயிற்று, ஒரு அடிமையாக இருந்தவராயிற்று, இவரை தளபதியாக கொண்டு நாம் எப்படி செல்வது என்று அவர்களிடத்தில் சர்ச்சை ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவருடைய தந்தையுடைய விருப்பத்திற்குரியவர், எனவே இவர்களுடைய விருப்பத்திற்குள்ளாக இவர்களில் ஒருவர்தான், இவரை தலைமையாக ஏற்றிக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளையை ஏற்று அப்படியே அந்த மிகப்பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் இவருடைய தலைமையில் சென்றார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருந்த ஈமான், இஸ்லாத்தின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அதன் காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை, ஒரு மிகப்பெரிய சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு படைக்கு தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த படை பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் புறப்பட்ட முதல் படையாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததன் பின்னால் இந்த படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய போது செல்லவில்லை. பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையினுடைய மேலே இருக்கின்றார்கள். அதனுடைய கடிவாளத்தை பிடித்து கீழே இருக்கக்கூடியவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு அடிமையாக இருந்த ஒரு நபித்தோழர் மேலே இருக்கின்றார், அவருடைய குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்து கீழே இருப்பவர் ஒரு மிகப்பெரும் நபித்தோழர். அவருக்கே ஒரு நெருடல் வந்து விடுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ஏன் இப்படி இருக்கின்றீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லி அந்த மதீனாவுடைய எல்லை வரை நடந்து சென்றவாறு அந்த குதிரையை கொண்டு சென்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழியனுப்பி வைக்கின்றார்கள் என்று சொன்னால், எவ்வளவு ஒரு அந்தஸ்தை ஒரு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருந்தார்கள். இந்த மார்க்கம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை, ஒரு கண்ணியத்தை வழங்கியிருந்தது என்று சொன்னால், அது அவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அவர்களிடத்தில் இருந்த ஈமான். இது அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வசனத்திற்கு ஒரு உதாரணமாக திகழ்கின்றது. இது மட்டுமல்ல, எத்தனையோ உதாரணங்களை வரலாற்றில் நம்மால் காண முடியும். அப்படிப்பட்ட உதாரணம் அவற்றை சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த கல்வியை படிப்பதன் மூலமாக ஒருபோதும் இவர்கள் இழிவானவர்களாக தாழ்ந்தவர்களாக மாறிவிட முடியாது. இந்த கல்வியை படிப்பதன் மூலமாக இவர்கள் இந்த உலகில் உள்ள எந்த கல்வியை வேண்டுமானாலும் இவர்கள் தொடரலாம். அதற்கு எந்த தடையும் தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்கள். ஏன் உங்களுடைய மனம் மறுக்கின்றது? இந்த மார்க்கத்தின் மீது அவ்வளவுதான் நம்முடைய ஈடுபாடா? அந்த அளவிற்கு நாம் மனம் மருத்துவமாக மாறிவிட்டோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியிலிருந்து வெளியேறக்கூடியவர்களும் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மக்களிடத்தில் ஆலிம்கள் என்றால் ஒரு எடுபடாத ஒரு பொருளாக, ஒரு மரியாதை இல்லாத ஒரு பெயராக மாறிவிட்டது என்று சொன்னால் அதற்கு காரணமும் இந்த ஆலிம்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் ஒரு முன்மாதிரிகளாக திகழ வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதில் எந்தவித தவறும் இல்லை. அது உண்மையான எதிர்பார்ப்பு. அதனை நிவர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு இந்த மார்க்கத்தை பயின்றவருடைய கட்டாயம் இருக்கின்றது. நாம் எதை செய்கின்றோமோ அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். நாம் சொல்லுவதற்கும் செய்வதற்கும் மாறுபாடு இருக்கக்கூடாது. நாம் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லக்கூடாது. மக்களை ஒரு நன்மையின் பக்கம் அழைக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நன்மையை நாம் முதலில் செய்கின்றோமா என்பதை முதலில் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால்
அதை தான் செய்யாததை பிறருக்கு சொல்வதுதான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை எதற்காக சொல்லுகின்றீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் அது தான் செய்யாததை பிறருக்கு சொல்லுவதுதான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றானே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாவத்தை இன்றைக்கு மற்ற அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் தான் இன்றைக்கு உலமாக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அவருடைய மனங்கள் எல்லாம் ஆலிம்கள் என்று சொன்னாலே மாறுகின்றன என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரணம் தான். எனவே அந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தில் எதை சொல்லுகின்றோமோ அதன்படி செயல்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த சமுதாயத்தில் இந்த ஊரை சார்ந்தவர்கள் அதிகம் இந்த கல்லூரியின் பக்கம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எப்படியாவது தங்களுடைய பிள்ளைகளை, இந்த 2-3 பிள்ளைகள் இருந்தால் ஒன்றை கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்களாக மாற்றுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதற்குரிய அருளை வழங்குவான், அதற்குரிய நன்மையை உங்களுக்கு தருவான். அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் விழிப்புறச் செய்வான். அப்படிப்பட்ட மக்களாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள். அதற்குரிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.